வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை எல்லாரையும் இன்னொரு புதிய பதிவில் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிரகங்களினுடைய பயிற்சி 2025 மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. வருட கிரகங்களான அந்த சனி பகவான், அடுத்து குரு பகவான், ராகு, கேது, இந்த மாதிரியான அந்த வருட கிரகங்கள் 4 கிரகங்களும் அந்த மார்ச் மாதத்தில் இருந்து நமக்கு பயிற்சியாக ஆரம்பிக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி 90 நாட்கள், ஏன்னா நியூ இயர் பிறந்தாச்சு. நியூ இயர் பிறக்கும்போது சில பேர் எல்லாருமே ஒரு முடிவுகள்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். இந்த வருஷத்துலையாவது நம்ம சில விஷயங்களை செய்யணும், இதிலேருந்து நம்ம நிறைய வளர்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் நம்ம இந்த வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தான் நம்ம இப்போ இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தெய்வ வழிபாடுன்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2025 இருந்தாவது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கணும். அடுத்து அந்த வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணுன்ற ஒரே கணிப்பில் தான் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள். 24x7 அப்படின்னு சொல்கிற அளவிற்கு 24 hours 7 days-ம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட எந்த விதமான ஒரு கோபமுமே வராது அவங்களுக்கு, எந்த விதமான ஒரு வெறுப்புமே வராது. வேலைக்கு போகணும், உழைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசையாக உழைப்பார்கள். அதே சமயத்தில் வருமானத்தில் எவ்வளோ நம்ம மிச்சம் பண்ணி செலவு பண்ணணுமோ அந்த அளவிற்கு ஒரு வருமானத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி செலவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் மேஷ ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் 2023 இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வெறுப்புணர்வுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வெறுப்பையே காட்டாதவர்கள், ஒரு கோபத்தையே காட்டாதவர்கள். இவர்களுடைய ராசி அதிபதி அந்த செவ்வாயாக இருந்தும் கூட இவர்கள் ரொம்ப ஒரு மௌனம் சாதிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கிறது. பொறுமையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஒரு பொறுமையோடு இருந்துட்டு இருப்பீங்க. இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த கடந்த 2 வருடங்களாக சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு, சாதிக்கிறதுனா என்னது, வாழ்க்கையில் ஒரு கடன் இல்லாமல் இருக்கிறது, அடுத்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கறது, அடுத்து வேலையில் எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தான் எதிர்பார்த்து நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க. ஆனால் உங்களுடைய நேரமா இல்லை உங்களுடைய தசாபுத்தி பலன்களா சில பேருக்கு மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. ஏன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் கெட்ட பலன்களை ஒரு சில சமயம்தான் கொடுக்குமே ஒழிய நல்ல பலன்கள் தான் அதிகமான ஒரு மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த மேஷராசி அன்பர்கள் அதிகப்படியான பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாததை இழந்து நிற்கிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இழக்கக்கூடாத பணம், பொருள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ, யாருக்காக நீங்கள் உழைச்சிங்களோ அந்த உழைப்பு எல்லாமே வீணாக தான் போயிட்டுருக்கு. கடந்த 2 வருடங்களாக யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களே உங்களே ஏமாற்றி போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய பிரிவுகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள். இந்த 2025 ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இன்னும் 4ஆம் இடத்துல அந்த நீச்சமாக தான் இருக்கிறாரு. அவர் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் அவர் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வராரு. அதனால இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஜனவரி மாதம் 1 மாதம் விட்டுட்டு நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலை இழப்புகள் இருந்திருக்கும். கடந்த வருடத்துலலாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக ஒரு தொந்தரவை கொடுப்பதாக இருக்கும். அதிலிருந்தெல்லாம் வெளியில் வருவதற்கு இந்த முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தான் தருது. இது எப்போ உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் வேலையை விடக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறீங்க. கடந்த ஆண்டு, அதாவது 2024 உங்களுக்கு நவம்பர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில பிரச்சனை
பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் மே மாதம் தான் உங்களுக்கு பயிற்சி ஆகுறாரு. அவர் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகிறது நெருங்க நெருங்க அந்த வேலையில் நிறைய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எப்போ தீரும் உங்களுக்கு? இந்த 3 மாதத்தில் இந்த 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி என்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அந்த மார்ச்சை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த அடுத்த வேலைகள்ன்றது உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது. அதனால் யார் யாரெல்லாம் வேலையை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்குள்ளே ஒரு வேலையை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை விடுறது ஒரு நல்ல ஒரு செயலாக தான் இருக்க போது. இந்த 90 நாட்களில் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம், நாங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து விட்டுட்டோம், எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா இந்த பிப்ரவரியிலையும் மார்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு, பெயர்ந்து வந்துடுறாரு. அதனால கண்டிப்பாக வேலை பாக்கியம்ன்றது இந்த மார்ச் மாதத்துக்குள்ள ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்க போகுது. இந்த 2025 இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கலான்னு இருக்கோம் மேடம், ஏன்னா எங்களுக்கு வேலையில் ஒரு பெர்மனண்டான ஒரு ஜாப் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால ஏதாவது ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஏன்னா மேஷராசி என்பவர்கள் எப்போதுமே உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படவே மாட்டாங்க. அந்த உழைப்பு தான் இவர்களுக்கு ஒரு மூலதனம்ன்றது இவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உழைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரியாக தொடங்கிறதுக்கு இந்த 90 நாட்கள் ஒரு சாதகமான நாட்களாக இருக்கா, இல்லை நாங்கள் 90 நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போதே அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கும்போதே யாராவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுங்க. ஆரம்பிச்சாதான் அதில் என்னன்னா உங்களுக்கு அந்த தனஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது கிடைக்கின்ற வருமானங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைவாக வச்சுருக்கணும் முதல் ஒரு மாதம் தான். ஏன்னா நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடமான அந்த மூலதனத்தை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வரும். உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு சில நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள்னால, அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரிவினைகள், இந்த மாதிரிலாம் எப்போதுமே குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2025 அதுலேயும் கடந்த 2 வருடங்களாக 2023 அக்டோபர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் மூலமாக தான் இவர்களுக்கு வேலையிலையும் சில பிரச்சனைகள் உருவாகுது, தொழில் சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் உருவாகுது. ஏன்? அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி இல்லாததுனால கவனக்குறைவின் மூலமாக வேலையில் தப்பாக செய்கிறது, அங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், எங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரிவினைகள்லாம் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான். ஏன்னா அங்கே பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா குருவும் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கடந்த ஒரு 3 மாதமாக உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்திருக்கும். குடும்பம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாகலாம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும். அதுலேருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது.
இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த 3 மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுமுகனை, அதாவது வேல் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஆறுமுகனை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா சில திருஷ்டி தோஷங்கள், எதிரிகளினுடைய தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா செவ்வாயும் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சம்ஹார அந்த முருகனை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த 2025 தொடக்கமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு போராடும் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு மன உறுதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த ஆறுமுகனை வழிபட்டு அந்த வேலனை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த 90 நாட்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இது நம்ம சொல்லியிருக்கிறது கணிச்சு சொல்லியிருக்கிறது எல்லாமே திருக்கணிதப்படி கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், தசாபுத்தின்றது பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் தான். அதனால அந்த தசாபுத்தி தான் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.